பேசுவ. இப்ப யாமல படுத்து கிடக்க பேசு. பேசல என்ன ஏதாவது யாசுவல்ல. என்ன சொன்ன? இது என்ன பல்லா இல்ல பல்லு வச்சுக்கிறேன்றா? என்ன சொன்ன? இன்னைக்கு தான் உனக்கு இருக்கு இன்னையோட ஃபைனல். இன்னைக்கு தான் இருக்கு. ஐயோ எப்ப 10 மணி ஆகணும் பார்த்துக்கிட்டே இருக்கு. இன்னும் ஆகல. இன்னும் 1 மணி நேரம் கிடக்கு. எப்பதான் ஓட போதோ தெரியல. ஏ பச்சை தண்ணி பத்தி கிச்சி, பச்சை தண்ணி பத்தி கிச்சி தில்லேலோ ஏ தில்லேலோ. ஏ உள்ளுக்குள்ள ஒரு வார்த்தை சொல்லிவிட்ட மாதிரி வார்த்தை. ஏ தில்லேலோ ஏ தில்லேலோ. ஏ குத்து குத்து கும்மாங்குத்து கூட என்ன சேர்த்து குத்து சரிக்கடவா. இது இறங்கிட்டு எங்கிட்டி இன்னும் ரிசல்ட் வரல. ரிசல்ட் வரட்டும் டி, 2 பேரும் சேர்த்து ஆடலாம். என்ன இறங்கிட்டு இப்ப அண்ணன்ட்ட போய் பேசுவோம். ஏம்மா இன்னைக்கு 10 மணிக்கு 10 மணி அதுலேருந்து உன் மவனோட லட்சணம் தெரிஞ்சு வரும்ல. என்ன ஆட்டம் ஆடுனா தெரியுமா? பேசுதெல்லாம் பொய். இன்னைக்கு தெரிஞ்சிரும்ல. நான் தான் கிளாஸ்ல லீடர், நான் தான் குரூப் லீடர், கிளாஸ்ல நான் தான் மொத மார்க்கு. எல்லாம் என்னன்னு சொல்லியிருப்பான் வாங்கிட்ட. இன்னைக்கு தெரிஞ்சிருமா? இன்னைக்கு உன் மகன் உத்தம புத்திரன் இருக்கான்ல, அவனோட லட்சணம் எல்லாம் இன்னைக்கு 10 மணிக்கு எல்லாம் வெளியில வந்துடும். இன்னைக்கு தான் எனக்கு நிஜமாவே தீபாவளி வெடியெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் பத்துக்க. இன்னைக்கு போட்ட வேண்டியது சர வெடி இன்னைக்கு வாங்கி வச்சிருக்கேன் மக்க. அண்ணே ரிசல்ட் வந்த உடனே வீட்டு வாசல்ல வெடிய போட்டுறேன்னு என்ன எல்லாரும் என்ன என்னன்னு கேட்டு சுபிக்கு நல்ல மார்க் எடுத்திருக்கான்னு சொல்லி ஊர் உலகமே தெரியணும். என்ன மறக்காம வெடிய போட்டுருமக்க. என் மணி சொன்னாலும் சொல்லாட்டி இன்னைக்கு வெடி போடுறது தான் பத்துக்க. அப்பதான் தெரியும். சுபி யாம இப்படி படுத்து கிடக்க? என்னாச்சு உனக்கு? இல்லம்மா ஒண்ணும் இல்ல, சும்மாதான். ஏன் மக்கா பயப்படுற? ரிசல்ட் வரப்போதுன்னா இன்னைக்கு நம்மளே உன்னை பத்தி எல்லாம் தெரியும் பத்துக்க. அப்போ உன்னை எந்த நேரமும் ஏசிட்டே கிடப்பாவ. இன்னைக்கு நான் 500க்கு 500 மார்க் வாங்கிட்டேன்னா ஏன் எல்லா டிவி சேனல் எல்லாத்துலயும் உன் பேரு தான் உன் போட்டோ வரும் பத்துக்க. அம்மா போயிட்டு ஓடி போய் வேற சீல ஒன்று மாத்திட்டு வந்துடுறேன்னா நீ எடுக்க மார்க்குக்கு எல்லாம் போட்டோ எடுக்க நம்ம வீட்டுக்கு தானே வருவாவ. அப்போ அம்மா கொஞ்சம் அழகா இருக்கணும்ல. அப்போ ஒன்று நினைச்சு நல்ல பெருமைப்படுவாவில. இவ்வளோ நல்லா ஏசிட்டே கிடப்பாவ. இப்போ இனிமே என் பிள்ளைன்னு சொல்லுவா பத்தியா? அதை நினைச்சு நம்ம எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்குல்ல. காலு தரையில நிக்க மாட்டேங்கல. இந்த உலகம் நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு. ஐயோ இந்த நம்பிக்கையாச்சும் ஏதாச்சும் செஞ்சிருக்கணும். என்ன செய்ய போறேன்னு ஒன்றும் தெரியல. ஐயோ ரிசல்ட் வர நினைச்சு எனக்கு வயிற்றையே கலக்கு. என்ன மக்கா சொன்ன? இல்லம்மா ஒன்றும் இல்லை. என்ன இவ்வளவு தூரம் நம்புறல்ல, கண்டிப்பா நான் மார்க் வாங்குவாம 500க்கு 500 எடுப்பேன். நீ ஒன்றும் பயப்படாதம்மா. நான் எதுக்குள்ள பயப்படணும்? எனக்கு தான் என் மகன் நல்ல மார்க் எடுப்பான்னு எனக்கு தெரியும்ல. நீ 500க்கு 500 தான் எடுப்பேன். நான் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதான் போய் பாலுக்கெல்லாம் சொல்லிட்டு வந்துடுறா மக்க. அப்படியே ஒரு 100 லட்டுக்கு சொல்லட்டுமா? என்னம்மா சொன்ன? பாலா எதுக்குமா? எதுக்குல சும்மா ஏப்பாவ எல்லாம் வாயில ஊத்துதாம்ல. ஏடி சும்மா இருட்டி. இல்ல மக்க, நல்ல நியூஸ்ல இருந்து எல்லாரும் வருவாவ. நம்ம வீட்டுல அக்கா பக்கத்துல இருந்து எல்லாம் வருவா பத்தியா? நீ ஃபுல் மார்க் எடுத்துட்டு வச்சியேன் எல்லாம் வந்து கேக்க வருவாவ. வீட்டுல இருந்து பேசவல வரவங்களுக்கெல்லாம் காப்பி போட்டு கொடுக்கணும்ல. ஒரு 10 லிட்டர் சொல்லிடுவா பால். ஒரு 100 லட்டு காணுமா? ஆமா பால் தான் டீ போட்டு கொடுக்க வர. லட்டு எதுக்குமா? என்ன மக்கா ஊர்ல அது 100 மார்க் 200 மார்க் பாஸ் ஆக பிள்ளைலாம் அதை லட்டு வாங்கி கொடுக்கு. நீ என் பிள்ளை 500 மார்க் வாங்க போற. நம்மள லட்டு வாங்கி கொடுத்தா என்னல? அது சும்மா போற பிள்ளைலாம் லட்டு வாங்கி கொடுக்கு. நம்ம கொடுக்காட்டி நம்மளை பத்தி என்ன நினைப்பாவ? ஒரு 100 லட்டு சொல்லேன் அது காண என்ன? எத்தனை காலம்தான் ஏமாற்றுவா இந்த நாட்டிலே, நம்ம நாட்டிலே. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவா இந்த நாட்டிலே, இந்த நாட்டிலே. சுவியோட லட்சணம் இன்னைக்கு தெரிஞ்சிடும். 500க்கு முட்டை மார்க்க வாங்க போறான். இன்னைக்கு சுவி இருக்கதே கஷ்டம், அப்புறமா தானே தெரியும். ஐயோ வேற கிடந்து என் உசுர வாங்கிக்கிட்டு இருக்கா. ஐயோ நானே என்ன செய்ய போறேன்னு தெரியல. வயிறெல்லாம் ஒரே கலக்கு. என்னவே ஏண்டா குழந்துட்டோ? சும்மா இருக்கும்போது நான் ஏசுவேன். இன்னைக்கு எங்க போச்சுல அவன் வாங்கி
பேசு பேசல பேசு கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன பேசல இன்னையோட உன் ஆட்டம் க்ளோஸ்ல 10 மணிக்கு இன்னும் 1 மணி நேரம் தானே இருக்கு அதுக்கப்புறம் தெரியும் 10 மணிக்கு தான் உன் லட்சணம் தெரியும் இன்னும் 1 மணி நேரம் கிடக்குல்ல என்ஜாய் பண்ணிக்க உனக்கு என்ன ஆசையை தீர்த்துது யார் இது நம்ம சுபி மாதிரி இருக்கு சுபிதாதான் ஏ சுபி சுபி இங்க பாரு சொல்லுங்க அத்தை இன்னைக்கு 10th ரிசல்ட்னு சொன்னாவா நல்லா ஜாலியா வண்டியில போயிட்டு இருக்கியே ஆமா படிக்காத பிள்ளைன்னா பையன் இருக்கும் இதான் எந்த நேரமும் புக்கும் கையுமா தெரியா நல்லா படிக்க பிள்ளை தானே அதனாலதான் இப்படி ஜாலியா போயிட்டு இருக்கா சரி பையா போயிட்டு வா ஆமா அத்தை இன்னைக்கு 10th ரிசல்ட் தான் அம்மா ரிசல்ட்டை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஃபுல் மார்க் வந்துரும் பத்தேக அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போயிட்டு இருக்கேன் சரிம்மா நல்ல மார்க் வந்தா சந்தோஷம் தான் பத்துக்க நீ டீட் எல்லாம் உண்டா ஆமா இங்க கிளிக்கு டீட் மட்டும் தான் குறைச்ச நானே இன்னைக்கு கிளிக்கிறேன்னு கிழிஞ்சிரும் பிள்ளைக்கு எம்பள போய் நாரி கிடக்கு இதுல இது வேற என்ன சிபி டீட் எதுவும் வந்துடும் பயமா அதெல்லாம் சொல்லி வரமாட்டோம் நல்ல மார்க் எடுத்தாலே போதுமா அப்படிலாம் ஒண்ணும் இல்லத்தே உங்களுக்கு டீட் இல்லாமலா ரிசல்ட் வரட்டே தெருவுக்கே டீட் வைக்கேன் வாரத்தே சரிம்மா பார்த்து போ காரு பஸ் எல்லாம் போகுது பத்தியா பார்த்து போ மக்கா பார்த்து போ ஏன் மாதிரி ஏன் ஒரு போல இருக்க ஏன் டீ முகமெல்லாம் மாட்டமா தெரியுது என்னாச்சு உடம்பும் சரியில்லையோ இல்லக்கா இன்னைக்கு ரிசல்ட் வைக்கல அதான் எனக்கு பயமா இருக்கு வேற ஒண்ணும் இல்லக்கா நல்லதா இருக்கேன் நீ ஏன்டி பயந்துட்டு கிடக்க நீ தான் நல்ல படிக்க பிள்ளையாச்சே நல்ல மார்க் தான் வரும் அதெல்லாம் ஒன்றும் நினச்சிட்டு இருக்காத மாதிரி நல்ல படிக்க பிள்ளைக்கு நல்ல மார்க் வரும் என்ன பிள்ளைல என்ன ஒண்ணாந்துருக்கியே என்ன விஷயம் இல்லக்கா இன்னைக்கு 10வது ரிசல்ட் வருதுல்ல அதான் சுபி நல்லா பாஸ் ஆயிட்டாளான்னு கேட்க வந்தோம் அவன் பாஸ் ஆயிருப்பான் அவன் மேல உங்களுக்கு என்ன பிள்ளை இவ்வளோ அக்கறை அவன் பாஸ் ஆனா என்ன பெயிலானா உங்களுக்கு என்ன போங்க ஓடுங்க எல்லாம் வீட்டுக்கு நீங்க போய் படிக்க வேலை பார்க்கும்போது அவனுக்கு ரிசல்ட் கேட்க வந்தீங்களோ இல்லக்கா அந்த அண்ணன் நல்ல படிப்பா பத்தியலா அதான் மார்க் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்க வந்தோம் வேற ஒண்ணும் இல்லக்க அந்த அண்ணன் பாஸ் ஆனா எனக்கு மார்க் என்னன்னு சொல்லுங்க பாஸ் ஆனா மார்க் என்னன்னு வாங்கிட்ட சொல்லியும் என்ன போ ஓடு இப்ப போய் அங்க விளையாடு ஓடு சுபி அவனே ஒரு அரைகுறை அவனுக்கு ரிசல்ட் கேட்க இவ்வளவு பெரிய மனுஷிலாம் வந்துட்டு இருக்கு பேரு ஐயோ கடவுளே கடவுளே எப்படியாவது சுபி பாஸ் ஆயிரணும் கடவுளே உங்களுக்கு சுபி பாஸ் ஆனான்னு தெரியணுமா பார்ட் 2 வீடியோல கண்டிப்பா வந்துரும் பாத்தீங்க வீடியோ ரொம்ப லென்த்தா போறதுனால நெக்ஸ்ட் பார்ட்ல பாடலாம்னு இருக்கோம் அதே மாதிரி நம்ம சேனல் நல்லா ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா அதனால நீங்களும் கொஞ்சம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் நல்ல என்கரேஜா இருக்கும் நல்ல வீடியோவா காட்டிட்டு கிடக்கு நல்ல வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க மக்களே பாய் நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் சுபியோட ரிசல்ட்டை கண்டிப்பா மறக்காம பாருங்க ஆமா மக்களே உங்களுக்கும் சுபியோட மார்க் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோல கண்டிப்பா பாருங்க அதே மாதிரி என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இன்னும் நல்லா வரும் நல்லா நிறைய வீடியோ காத்துட்டு இருக்கு நிறைய கலாட்டா சேனல்லாம் இருக்கு மறக்காம பாருங்க